ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விக்ரம் கிட்ட எஃப்ஜே விஷயங்களை பற்றி ஆதரி நைட் சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் சேகரித்து எடுத்துகிட்டு வரேன். இந்த சேகரித்து எடுத்துகிட்டு வரேன். இந்த சேகருக்காக ஒரு விஷயம் பண்ண மாட்டிங்களா? என் பேர் சேகர்லாம் இல்லை, சும்மா சொல்கிறேன். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா லைவில் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கனி வந்துட்டு விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நைட்டு வந்துட்டு ஆதரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கனிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கல சோஷியல் மீடியாவில், எஃப்ஜே மேலே நீங்கள் சாயிறீங்க, எஃப்ஜேக்கு நீங்கள் ஊட்டி விட்றீங்க, எஃப்ஜேக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு விக்ரம் அந்த மாதிரி கேட்குறாரு, எந்த மாதிரி உங்களுக்கு பையன் வேணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு எஃப்ஜே மாதிரி ஒரு பையன் வேணும்னு சொல்லியிருக்கீங்க. அன்றைக்கி ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க. அப்போது உங்களுக்கு எஃப்ஜே மாதிரி ஒரு பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் சிரிப்பாங்க. அப்புறம் இந்த அக்னி நட்சத்திரமா இல்லை மௌன ராகம், அதில் வந்துட்டு எனக்கு கார்த்திக் மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்போது அவர் கூட கலாய்ப்பார். அப்போ நீங்கள் நடுவுத்தெருவில் தான் நிற்க போகிறீங்க அப்படின்னு கலாய்ச்சிருப்பார் விக்ரம். ஸோ அந்த விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. ஸோ இந்த ட்ரெண்டிங்கில் போன விஷயங்களை எடுத்து வந்து கனிக்கிட்ட சொல்கிறாங்க. கூடவே என்ன கேட்குறாங்கன்னா, வேணா கூட வந்துட்டு எஃப்ஜே பழகிறனால நான் எப்படி பழகணும் உங்களுக்கு தெரியும்ல, ஆஸ் எ ஃப்ரெண்டாக நான் உங்களை கேட்குறேன், ஏன் நீங்கள் அதை தட்டி கேட்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் கேட்கணும், நான் எதுக்கு கேட்கணும், இது அவங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். 2 பேருக்கும் மேஜர் 18 வயசா அதுக்கு மேலே வந்துட்டாங்க. அப்படின்னும்போது மேஜரான ஒரு பர்சன்ஸ் அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம எப்படி வந்துட்டு தலையிட முடியும்? அது அவங்களோட விஷயங்கள். இஃப் சப்போஸ் அதனால் வந்துட்டு பாசிட்டிவ் வருதோ நெகட்டிவ் வருதோ அதை யார் அனுபவிக்க போகிறோம்? அவங்க அனுபவிக்க போகிறாங்க. அது தெரிஞ்சு தானே அவங்க பண்ணுறாங்க. இதில் நான் எப்படி தேர்ட் பர்சன் உள்ளே நுழைய முடியும்? எங்கள் அப்பா சொன்னது ஒன்று தான், அதாவது சுதந்திரம் என்பது மூக்கு நுனி வரை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் போல இருக்குது. அந்த மாதிரி நீ இவக்கிட்ட தான் பேசணும், நான் அவங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்கிறத ஒரு விஷயத்தையும் எனக்கு பிடிக்காது. நான் எனக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கருத்தை வைக்கிறாங்க. விக்ரமும் அதே தான் சொல்கிறார். கரெக்டு தாங்க. இதில் வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயத்துக்கு கேட்குறதுக்கு அவங்க தான் போராடணும், நம்மளையும் கேட்க சொல்கிறாங்க. உனக்கு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கும் கானவனத்துக்கும் பிரச்சனை, உங்களுக்கு கானவனத்து எதிரினா எனக்கு அவன் நண்பன், அப்போ நான் எப்படி இது பண்ண முடியும்? எனக்கு அவன் நண்பன் நல்லவனாக இருக்கும்போது. அதே மாதிரி வியான விஷயத்தையும் சொல்கிறார். அதே மாதிரி வியான விஷயத்தையும் சொல்கிறார். இப்போ எனக்கு எஃப்ஜேவை பிடிக்காது கரெக்டாக வியானா விஷயத்தில். ஆனால் என்கிட்ட வந்து எஃப்ஜே வந்து ஒழுங்காக, அதாவது எனக்கு வந்து ஆனால் வியானாவை பிடிக்கும். அதுக்காக நான் வந்துட்டு இது பண்ண முடியும். ஏதோ ஒன்று சொன்னார், நான் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன். அதாவது எனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதுன்ற காரணத்துக்காக நான் அவங்கள வெறுக்க முடியாது அப்படின்ற ஒரு மைய கருத்தை தான் வச்சு அவர் சொன்னார். ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம கனி வந்து பேசக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து சோசியல் மீடியா இதை பற்றின ஒரு விஷயம் போகுது. என்னென்னா, அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து சொல்கிறாங்க, எங்களை கனியை வந்து வெளியே விட்டுருங்க, வெளியே வந்து ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு, எஃப்ஜேவையும் இவங்களையும் சம்மந்தம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில டாக்ஸும் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கேம், சரிங்களா? இந்த கேமில் வந்து இந்த மாதிரி சம்மந்தப்படுத்தி பேசுகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஒரு கேம். இந்த கேம் முடிஞ்சு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க யாரையும் பார்க்க போகிறதே கிடையாது. அதில் வந்து தேவையில்லாமல் வந்து இவங்க அப்படின்னு பேசுகிறது எந்த விதத்தில் இதை வந்துட்டு நம்ம மட்டும் பார்க்கல அந்த ஷோ, அந்த உள்ளே இருக்கிற கண்டஸ்டன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலியுமே பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணலாம், பட் அதை பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர், நிறைய பேர் வந்து நாகரிகமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா நாகரிகமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு என்ன மைண்டுக்குள்ளே இருக்குது, அந்த விஷயங்கள் எதையுமே திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கொண்டவங்கள அச்சு விடுறாங்க. இதே அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை வந்துட்டு அது மாதிரி சொல்லுவாங்களே, தப்பு இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.